பாமக பொதுக்குழுவில் அப்பனுக்கும் புள்ளிக்கும் பக்கத்துல உட்கார்ந்து சண்டை நடந்துச்சு பாரு. சிரிப்பு தாங்க முடியலீங்க. இவரு மைக்கை எடுத்துன்னு இளைஞர் சங்க தலைவராக முகுந்தனை நியமிக்கிறேன் என அவர் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்புமணி மைக்கை எடுத்துன்னு அவன் கட்சிக்கு வந்து 4 மாசம் கூட ஆகல. அவன் இளைஞர் அணி தலைவரா. இந்த கட்சியில நான் என்ன சொல்றேனோ அதுதான். முகுந்தன் தான் இளைஞர் அணி தலைவர்னு சொல்றாரு. அவர் அறிவிக்கும் போது யாரும் கை தட்டல. அன்புமணி அது கடனை தெரிவிச்சு முகுந்தன் தான் இளைஞர் அணி தலைவர். எல்லாம் கை தட்டுங்கயா, கை தட்டுங்க, கை தட்டுங்கன்னு கெஞ்சறாரு. அவர் எல்லாம் கை தட்டுறாங்க. அப்புறம் அன்புமணி அதை மறுக்கிற. அவன் புள்ளி பார்த்து சொல்றான், நீ வந்து ஏத்துக்க மாட்டியா? இந்த கட்சிக்கு தலைவர் நான். இந்த கட்சியை வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்றது எனக்கு தான் தெரியும். நான் சொல்றது கேட்கற மாதிரி இருந்தா கேளுங்க. இல்ல யாரா இருந்தாலும் இந்த கட்சி விட்டு வெளியே போயிடு. இந்த பங்க் கடை எனக்கு வேணாம், நான் தனியா கடை போட்டுக்கிறேன், பனையூர்ல ஆபீஸ் திறந்துக்கிறேன் பேசினே இருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். குறுக்கு போய் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முகுந்தனை கூப்பிடு மேடைக்கு முகுந்தனை கூப்பிடு. உன்னை பக்கத்துக்கு ஐயா அவரு போயிட்டாருங்க. ஐயா போயிட்டாரா? சரி ரைட். இதையே சொல்லுகிறேன், முகுந்தன் தான் இளைஞரணி செயலாளர். ஏத்துக்கிறவன் கட்சி இல்லனா போயினே.